ஹரியானா, மகாராஷ்டிரால பண்ணத இங்க ஏன் பண்ணல? அப்படின்னு விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து 217 டாஸ்மாக் கடையில மூட உத்தரவு போட்டிருக்காரு. நேரத்த குறைச்சிருக்காரு. 21 வயசுக்கு கீழ உள்ளவங்களுக்கு மதுபானத்த குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் அத பண்ணாங்க. ஆனா, அவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணாங்க. அத அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் அதே தப்ப பண்ணாம, ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது ஒரு 500 கடையாவது குளோஸ் பண்ணணும். பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற நோக்கத்தோட போகணும். பீகார், குஜராத்ல பார்த்தீங்கன்னா, மதுவிலக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, அங்க நடைமுறையில என்ன பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஸோ அத ஆராய்ஞ்சு, அந்த மாரி பிரச்சனை இங்க வராத அளவுக்கு இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மதுவிலக்குன்னு ஒண்ணு கொண்டு போயி, அப்படி கொண்டு போறப்ப, இந்த மதுவிலக்கால ஏற்படுற வருவாய் இழப்ப எப்படி தடுக்கிறது? மதுப்பிரியர்களோட மனநிலைய எப்படி மாத்துறது? கள்ளச்சாராயத்த எப்படி ஒழிக்கிறது? அந்த டாஸ்மாக் ஊழியரோட மாற்று வேலைக்கு என்ன பண்றது? இப்படி எல்லா விஷயத்தையும் இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ஞ்சு பார்த்து கரெக்ட்டா செஞ்சாங்க அப்படின்னா, இந்த 5 வருஷத்திலேயே பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா சாத்தியமாகும். ஸோ பூரண மதுவிலக்கு அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த கவர்மெண்ட் போணும் அப்படிங்கிறது தான் சரியான முடிவா இருக்கும். அதுபோக கவர்மெண்ட் நெனச்சா மட்டும் தான் ஒரு டாஸ்மாக் கடைய மூடணும் அப்படிங்கிற நெலம மாறி, மக்கள் நெனச்சாலும் ஒரு டாஸ்மாக் கடைய ஈஸியா மூடலாம் அப்படிங்கிற ஒரு நெலம வரணும். அதுக்கு கிராம சபை தீர்மானத்துக்கு நல்ல ஒரு பவர் குடுக்கணும். ஏன்னா ஹரியானா, மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்மாக் கடைய மூடணும் அப்படின்னா, அந்த பகுதியில கிராம சபை தீர்மானம் போட்டாங்கன்னா, அந்த டாஸ்மாக மூடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. கலெக்டர்ட்ட தான் எல்லா பவர் இருக்கு. அப்ப அந்த பகுதியில டாஸ்மாக் கடை மூடணும்னா, கிராம சபை தீர்மானத்துக்கு அவ்வளோ பவர் குடுக்கணும். அப்பதான் அத மூட முடியும். அதனால தான் இன்னைக்குமே வந்து பெண்களும் சரி, பொதுமக்களும் சரி, கேவலம் ஒரு டாஸ்மாக் கடைய மூடுறதுக்கு அவ்வளோ ரோட்ல இறங்கி அப்படி போராடுறாங்க. ஸோ அந்த நிலைமை மாறணும். கிராம சபை தீர்மானத்துக்கு பவர் குடுக்கணும் டாஸ்மாக் மூடுறதுக்கு. ஸோ இந்த மதுவிலக்குங்கிறது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல. 90 வருஷ வரலாறு இதுக்கு இருக்கு. ஸோ இந்த மதுவிலக்க பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர். முத்துக்குமார் அவர்கள் எழுதிய "மதுவிலக்கும், அரசியலும், வரலாறும்" அப்படிங்கிற புத்தகத்த வாங்கி படிச்சீங்கன்னா, அந்த வரலாற பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நாங்காலி நாங்காலி